வந்து வரம் தந்திடுவாய் எங்கள் குலரை மேலழகி எங்கள் தாயே கரை மேலழகி தேவி கரை மேலழகி துணை நீயே பேரழகி துணை நீயே பேரழகி ரோஜா பூ கொண்டு வந்தே எங்கள் ராஜேஸ்வரியை பூஜை செய்தால் தேசாதி தேசம் வெச்சும் ஒரு ராஜாவை போல வாழ செய்வாள் என்று சொல்லாமலே அவள் அள்ளி அள்ளி தந்திடுவாள் மறிகோழ்ந்து கொண்டு வந்தே எங்கள் மகேஸ்வரியை பூஜை செய்தால் திருக்கோலம் கொண்டு அங்கே தினந்தோறும் அவள் வந்திடுவாள் ஜாதி பூ கொண்டு வந்தே எங்கள் ஜோதி அவளை பூஜை செய்தால் ஜாதி பூ கொண்டு வந்தே எங்கள் ஜோதி அவளை பூஜை செய்தால் ஓதி உணரா வித்தையெல்லாம் தந்து வேதை என்றாகி விடுவாள் மகிழம்பூ கொண்டு வந்தே எங்கள் மாதங்கியை பூஜை செய்தால் மனமாகாத கண்ணியத்து திருமணம் அவள் நடத்தி வைப்பாள் தாழம்பூ கொண்டு வந்தே எங்கள் தாட்சாயினை பூஜை செய்தால் வாழாத பெண்ணை அவள் நாதனுடன் சேர்த்து வாழ வைப்பாள் பத்திரம் பல கொண்டு வந்தே எங்கள் பகவதியை பூஜை செய்தால் புத்திர பாகியம் இல்லாதவர்க்கு குழந்தை பேரு தந்திடுவாள் தாமரை பூ கொண்டு வந்தே எங்கள் சியாமணியை பூஜை செய்தால் ராமணம் செய்யாமலே அவள் பாரி பிச்சை தந்திடுவாள் மல்லிகை பூ கொண்டு வந்தே எங்கள் மகேஸ்வரியை பூஜை செய்தால் பில்லி சூன்யம் எவளெல்லாம் அவள் பின்னாலே ஓட செய்வாள் செண்பக பூ கொண்டு வந்தே எங்கள் அம்பிகையை பூஜை செய்தால் செண்பக பூ கொண்டு வந்தே எங்கள் அம்பிகையை பூஜை செய்தால் ஜென்மாந்திர பாவம் எல்லாம் அவள் தீர்த்து விலக்கி ஓட்டிடுவாள் பாரிஜாதம் கொண்டு வந்தே எங்கள் பார்வதியை பூஜை செய்தால் பல ரூபம் கொண்டு அவள் நம் பாவம் எல்லாம் போக்கிடுவாள் அரளி பூ கொண்டு வந்தே எங்கள் அபிராமியை பூஜை செய்தால் அளவில்லாத செல்வத்தை அவள் அகமகிழ தந்திடுவாள் செம்பருத்தி பூ கொண்டு வந்தே எங்கள் சண்டியாவையை பூஜை செய்தால் மங்கள வாழ்வு தந்து அவள் மகன மகிழ செய்திடுவாள் மருதாணி பூ கொண்டு வந்தே எங்கள் மங்களங்களையை பூஜை செய்தால் அருள்பூண்டு நம் முன்னே அவள் அனுகிரகம் செய்திடுவாள் நீலாம்பரம் கொண்டு வந்தே எங்கள் நீலாய தாட்சி பூஜை செய்தால் நித்யானந்தம் கொண்டுமே அவள் நித்யாவாசம் செய்திடுவாள் மனோரஞ்சிதம் கொண்டு வந்தே எங்களை நீக்கிடுவாள் தும்பை பூ கொண்டு வந்தே எங்கள் துர்க்கையை செய்தால் தரித்திரத்தை துரத்தி வாழ்வினிலே அவள் சந்தோஷத்தை அள்ளி தந்திடுவாள் மந்த வெட்டி வேர் கொண்டு வந்தே எங்கள் இஷ்ட தெய்வத்தை பூஜை செய்தால் மட்டில்லாத மகிழ்ச்சியுடன் அவள் மானா தந்தி வந்திடுவாள் கதிர் பச்சை கொண்டு வந்தே எங்கள் காமாட்சியை பூஜை செய்தால் கடைக்கண்ணால் காட்சி தந்து ஜன்ம சாபல்யம் நீக்கிடுவாள் கரைமேல் கருமாறி சாம்பல் பெற்றால் கண்ட பிணி ஓடிவிடும் இட
ஏஞ்சல்கள் மாறி இன்பம் கரைமேல் அழகு இல்லத்தை நாடி வந்து தருவாள். ஓம் ஸ்ரீம் கரைமேல் அமர்ந்த அழகி அம்மா போற்றி. ஓம் திருநிலை நாயகி தேவி போற்றி. ஓம் கருத்தார் குழல் அம்மை கௌரி போற்றி. ஓம் மங்கள நாயகி மாமணி போற்றி. ஓம் எங்கும் நிறைந்த இன்பொருள் போற்றி. ஓம் இளமை நாயகி எந்தாய் போற்றி. ஓம் பழமை ஓம் பேழை வயிற்றினை பெற்றோய் போற்றி. ஓம் பால் வலை நாயகி பார்ப்பதி போற்றி. ஓம் தூள் கொண்டு உலகமெல்லாம் தோன்றினாய் போற்றி. ஓம் அறம்பலை கத்து கடல் வாரா முத்தே போற்றி. நத்தும் அடியார் நட்பே போற்றி. கற்றவர் கின்ப கடலே போற்றி. மற்றவர் கெட்ட வான்வெளி போற்றி. சிவகாமி அம்மை செல்வி போற்றி. புவன பொருள்களில் பொருதினாய் போற்றி. லலிதாய் அமர்ந்தாய் வந்தாய் போற்றி. கலிசூடா வகை காப்பாய் போற்றி. வண்டுவார் குழலி மாதா போற்றி. செண்டாடும் பிடை சிவையே போற்றி. கழுத்தாய் போற்றி. பெருந்துரை அரசி பெண்கனி போற்றி. முருந்தேர் முறுவல் முதல்வி போற்றி. வேர்க்கண் நம்மை மீன்கனி போற்றி. நாற்பெரும் பயன்தரும் நங்காய் போற்றி. மின்னொலி அம்மையாம் விளக்கே போற்றி. மின்னொலி பிழம்பாய் வளர்ந்தாய் போற்றி. பச்சை நிறத்து பைங்கிலி போற்றி. இச்சைக்கு சென்ற இன்பே போற்றி. கூளை கண்மலர் கொம்பே போற்றி. தவள வெண்ணீற்றோன் தலைவி போற்றி. பவளவரை மேற் பசுங்கொடி போற்றி. துளிவடி சிறுத்தோய் தூயோய் போற்றி. குயில் மொழி ஏற்றும் மையல் போற்றி. எயில் முன் நிறைத்த இளங்கழை போற்றி. தையல் நாயகி தாயே போற்றி. வையமின்றளிக்கும் வளத்தாய் போற்றி. மெய்யுறு கடியர் விருப்பே போற்றி. ஆவுடை நாயகி அன்னாய் போற்றி. தேவீர் சிறந்த திருமகள் போற்றி. தொண்டர் அகத்துமர் தூமணி போற்றி. அண்டர் அருந்த அமிழ்தே போற்றி. பனங்காட்டுற கவலே போற்றி. ஓம் அனங்காட்டும் நடை அழகி போற்றி. ஓம் அமிழினும் இனிமை சார்ந்தோய் போற்றி. ஓம் குமிழ்தாள் தாமரை மலர் கொடியிடை போற்றி. ஓம் அமரி குமரி ஆனாய் போற்றி. இமவான் பெற்ற இளையாய் போற்றி. மலையத்து வசவன் மலையத்து வாசன் மகளே போற்றி. கலையாய் கனிந்த தலைமகள் போற்றி. தக்கன் மகளாய் தனித்தாய் போற்றி. முக்கன் சுடரின் முதல்வி போற்றி. அலைமகள் அடிப்பணி நலமகள் போற்றி. கலைமகள் தலைப்பணி கருத்தே போற்றி. திருவார் கூடலில் திகழ்வாய் போற்றி. அருமறை பொருளாம் ஆதி போற்றி. உயிருள் ஓவிய உருவே போற்றி. செய்தியில் காட்சி சேயிடை போற்றி. செந்தமிழ் பாவின் தெளிவே போற்றி. எந்தம் மனத்தில் இருப்பாய் போற்றி. ஓம் நீலி சூழி நெடுங்கனி போற்றி. ஓம் மேலி ஓம் மேலை வினைகடி விமலை போற்றி. ஓம் ஒளிக்குள் ஒளியாய் உயர்வாய் போற்றி. ஓம் வெளிக்குள் வெளியாய் மிளிர்வாய் போற்றி. ஓம் நீலமேனி வாலிலை போற்றி. ஓம் கோல கொண்டல் நிறுத்தாய் போற்றி. ஓம் மண்முதல் ஐம்பொருள் வலனே போற்றி. ஓம் ஆண் பெண் அழியுறு பெற்றோய் போற்றி. ஓம் ஆபுணர் மேவிய ஆத்தாள் போற்றி. ஓம் முப்புறப்பற்ற முதல்வி போற்றி. ஓம் என் குணத்தொருவன் இடத்தோய் போற்றி. ஓம் பன்கனி மெத்தொன் பாவாய் போற்றி. ஓம் பச்சிலம் பெண்ணாய் பகர்வோய் போற்றி. ஓம் எச்சமயத்தும் இசந்தாய் போற்றி. ஓம் யாழை பண்ணாய் அமர்ந்தாய் போற்றி. ஓம் ஏழிசை பயனாய் இருந்தாய் போற்றி. ஓம் அருள்மணி கண்ணுடை ஆயே போற்றி. ஓம் அருளினார் காணா வான்பொருள் போற்றி. ஓம் வெற்றிவேல் தடக்கை கொற்றவை போற்றி. ஓம் பற்றிலா நற்றவர் பற்றே போற்றி. ஓம் இழையாய் நன்மை இழைப்பாய் போற்றி. ஓம் குழையாய் அகத்தை குழைப்பாய் போற்றி. ஓம் திருஞான மங்கை செல்வி போற்றி. ஓம் உருவும் திருவும் உடையாய் போற்றி. ஓம் அருந்தவர் புதவும் அருளே போற்றி. ஓம் அருந்துரை தமிழன் அமைபொருள் போற்றி. ஓம் கருநிற ஒளிவளர் கடலே போற்றி. ஓம் பருவரை மருந்த பகவதி போற்றி. ஓம் சூளா சுடரொளி சூளாமணி சுடரொளி போற்றி. ஓம் ஆலாம் அடியார் கருள்வாய் போற்றி. ஓம் மதுரை அரசியாய் வந்தோய் போற்றி. ஓம் குதிரை சேவகன் கொண்டோய் போற்றி. ஓம் உலகம் ஓப்புற வாழ்வருள் போற்றி. ஓம் பல நல்ல நீ படைத்தருள் போற்றி. ஓம் உயிர்களின் பசிப்பினி ஒழித்தருள் போற்றி. ஓம் செல்வம் கல்வி சிறப்பருள் போற்றி. நல்லொன் ஒழுக்கும் நல்குவாய் போற்றி. போற்றி உன் பொன்னடி போது போற்றி. போற்றி புகழ்தாள் புகழ் நிறைத்தா திருத்தாள் போற்றி. போற்றிதாயுமையே போற்றியோ போற்றி. ஓம் கரைமேல் அமர்ந்த
அழகி தாயே போற்றி போற்றி போற்றி. பல்லாண்டு தீர்க்க ஆயுஷி எனும் நலமுடன் எல்லோரும் மக்கள் நீடூடி பல்லாண்டு காலம் தீர்க்க ஆயுஷோடு சிரஞ்சையாக செல்வ செய்போல நீண்ட காலம் வாழ வேண்டும். நமோ நம சிவாய. ஓம் சக்தி. கல்பட்டை யாரும் வச்சுதான் உள்ள வச்சு மணி மணி தொழிலாதியா நீங்களாம் கையில் பொறுமையாக ஒத்தரா எடுங்க. அப்போதான் எல்லாரும் தெளிவான ஃபோட்டோ கிடைக்கும்.
லைவா திருப்பி விடு இந்த மாதிரி பிடி எதுவும் பண்ண நீ அது ஏன் தட்டுற ஏன்னா ஒன்றும் பண்ணு அது மட்டும் பண்ணு அதுதான் ஃபுல்லாக தெரியும் அப்புறமா டவுன்லோட் ஆகிட்டு நான் யாருக்கும் அனுப்பலாமா ஏன்னா இது பண்ண முடியல அவங்களுக்கு போடுது நம்ம வேறு யாரும் பண்ண முடியல அந்த மாதம் நம்ம போட்டோ அது லைவ்ல பண்ணுவேன் இன்னும் நீ போட்டுருக்கேன் நான் வீடியோ தான் போட்டிருக்கேன் ஆமாம் சூப்பராக இருக்கும் நல்லா அமைஞ்சிருக்கு என்னென்ன பண்ணுற தப்பு வச்சுனுக்குற இந்த மூஞ்சி தான் பார்த்துனுக்குறேன் எது போவோம் இதுதான் பேக் இதுதான் இப்போ தான் பார்க்குறாங்க அம்மா இப்போ உங்களை பார்த்துட்டு கிடையாது இதுதான் கேமரா கிடையாது அது கிடையாது இதுதான் லைவ் கை விரல் பின்னாடி இந்த விரல் இது மாதிரி பண்ணால் தான் நம்ம நிஜமா அந்த பாருங்க கேமரா மஞ்சள் போச்சா இதுதான் நம்ம இது போயிட்டு இருக்குது அத்தாம கூடாதுப்பா இதை பாரு இது ஃபேஸ் வருது இதை பாரு இந்த கேமரா அமையாது இல்லை கரெக்டாக கை மாற்றா தெரியுது இப்படி பண்ணால் இது மாதிரி அவங்களுக்கு தெரியும் இப்போ இது மாதிரி உலகம் வாழ்க ஊர் வாழ்க நாடு வாழ்க நலமற்று நோயற்று குறைவில்லா செல்வம் பெற்று நீண்டொரு காலம் வாழ்க எல்லா மக்களும் எல்லா பிணியும் நீங்கி எல்லாருடைய மன வருத்தமும் நீங்கி உலகத்தில் சேமமடைய சக்தி சிவனோடு சேர்ந்து அதர்மங்கள் அழிந்து தர்மங்கள் நிலைநாட்டம் பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் வழிபட எல்லாமே நோயற்று நலமற்று வாழ்க கடவா எக்குறையும் இல்லாத மனித பிறவியாய் இருப்பவருக்கு மனக்குறைகள் இல்லாமல் இனிமேல் பிணிகளை நீங்கி வெளியில் வந்து அனைவரும் பணியாற்றி க்ஷேமத்துடன் நலமடைவாய் சேமமாக இருப்பதற்கு உலக நாடுகள் நோயற்று மீண்டு வருவதற்கு 55 நாட்கள் நீங்கினதும் எல்லாரும் மீண்டு இயல்ப நிலைக்கு திரும்பாய் கடவுள் பிணி நீங்கி 22,000 ஆண்டுகள் நோய் நீக்கி 2020 ஆண்டுகள் எல்லா பாவம் அற்று தெய்வங்கள் அனுகிரகம் பெற்று ஆலயம் அனைத்தும் அடுத்த மாதம் 22ஆம் தேதி திறக்க கடவாய். நன்றிம்மா. எல்லா மக்களும் மீண்டும் கோவிலில் பலம்பர தரிசிக்க தீர்க்க தரிசகமாக இருக்க பூஜை வழிபாடுகள் நடக்க கடவாய். யாதொரு குறையும் இல்லாமல் மக்கள் உயிர்வதம் இல்லாமல் நலமற்ற வாழ்காற் கடவுள் நிரந்தரம் நீண்டு மழை கங்கையால் மீண்டு வரக்கூடிய நிலைத்து ஜலம் பெய்ய வர்ண பகவான் கங்கையின் திரண்டு ஓடும் நதியால் மீண்டு வரவேண்டியில் உலக மக்கள் சேமமடையா கடவாய். அனைவருக்கும் மனக்குறை அகண்டு வினைகள் நிகண்டு நலம் பெற்று வந்து தீர்க்க தரிசனமாக இருக்க சக்தி தேவியே அனுகிரகம் பண்ணுவாள். 3 காக்க வேண்டியது 2023ஆம் ஆண்டு தரிசிக்க வேண்டிய தெய்வ தரிசனங்களை அனைத்து மக்களும் புண்ணியம் பெற்றவர்கள் தெய்வத்திடம் பேசப்படுவார்கள். எல்லாருக்கும்
அம்மன் கண்ணுக்கு தெரிய மாட்டார். ஆனால் ஒரு சில மனிதர்கள் வழிபட்ட முன் தொடர்பு பந்தங்கள் இருப்பவர்கள் தெய்வங்களை தரிசிப்பார், அவரோட பேசுவார். அவருடைய முன் ஜென்மங்கள் தொடர்பாக இருக்க வேண்டிய புனர்ஜென்மத்தினுடைய குறைகள் நீங்கி அவர் பிறவிக்கு தகுந்தாமாறு தெய்வம் அனுகிரகம் பண்ணும். அதனால் அம்மன் எப்போதும் சர்வரூபணியாக வணங்குவருக்கு உலக மக்களுக்கு காட்சியளிப்பாள். நித்தியம் சின்ன பெண் உருவாக 5 வயது குழந்தையாக நம்பி வழிபடுவருடைய வீட்டினில் அவள் நடனம் ஆடுவது கொலுசு சத்தத்தினால் சத்தம் போட்டு வீட்டில் போய் நிறைவு பெறுவாள். அவருக்கு பிடித்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவள் பிள்ளைகள் அனைவருக்கிடம் நிரந்தரமாக மனிதரை போல அவள் நீண்டு விளையாடுவாள். பசிக்கு ருசிக்கு அவரவர் வீட்டினுள் உட்கார்ந்து உணவருந்துவாள். அவரவர் வேண்டின கல்வி செல்வத்தையும் மயல செல்வத்தையும் திருமண பந்தத்தையும் குடும்பத்தில் ஒற்றுமை பந்தத்தையும் இனிமேல் அம்மன் செஞ்சு நிறைவேற்றுவாள். ஆலயம் மேலும் விரைவடையவும் ஆலயம் அம்மன் கட்டுவதற்கு இந்த இடத்தில் காளிகாம்பாள் கோவில் விரை சீக்கிரத்தில் முப்பலி பூஜை போட்ட உடனடியாக நிறைவேற கட்டப்படும். அதில் குறிப்பிட்ட ஒவ்வொரு மனிதருக்கும் செல்வம் எந்த வழியிலும் தானாக வந்து சேரும். அவர் கடன் தீரும், கஷ்டங்கள் தீரும், வினைகள் தீரும், வாதங்கள் தீரும், வைரேகங்கள் தீரும், சத்ருதானங்கள் தீரும், பதவி உயர்வுகள் ஏற்பட்டு வரும். அவர் நினைத்த காரியங்களை நினைத்தபடியாக நடத்தி கொடுப்பது இதுவே சத்திய வாக்கு அனைவருக்கும். சாப்பாடு सरसे कट सरसे அப்பா கிட்ட காணும். பேசாத சாமி பாரு, பேசாத. தானே வாங்கிக்கோ, உங்கள் அம்மாவுக்கு ஒன்று வாங்கிக்கோ, உங்கள் அம்மாவுக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கோ, வாங்கி வச்சுக்கோ. அதான் நீ தான் வாங்கி கொடுக்கணும் உங்கள் அம்மாவுக்கு. அதுதான் வந்தேன்னா வாங்கி வச்சுக்கோ, பத்திரமா வச்சுருக்கு. வாங்கிட்டா வாங்க தானே இப்படி வாங்கம்மா. எல்லாம் தொலை வந்துருக்கோம், எல்லாம் தொலை வந்துடணும். சாப்பிட்டோம். அம்மா இது எடுக்காம எடுக்கணும். இல்லை என்ன வேணான்னு சொல்லியிருப்பாங்க. இது பார்க்கணுன்னு எவ்வளோ பேர் இருப்பாங்கம்மா. இந்த தருணம் உங்க கண்டிப்பாக அதை அம்மா கூழ் குடிச்சிட்டாங்க.
அம்மா சாப்பாடு போடுங்க அம்மாங்க சாப்பாடு போடுங்க வாயில் போடுங்கப்பா வாயில் போட்டு போனோம் கை கழுவு தண்ணி தந்து கொடுமா கொடுத்துலாமா அம்மா கை அலம்பி வச்சுமா அப்பமா கை அலம்பி வச்சு சரிங்க ஜோதி நான் எதுவும் ஸ்டாப் மேலே 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 கவலைடா அப்புறம் பேசு அம்மா அப்படியே கட்டு அப்படி சொல்லி அவன்கிட்ட கொடுத்துருமா எல்லாருக்கும் வாழ்த்திட்டேன் ஃபுல்லாக வாழ்த்திட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கிற மாதிரி, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி, செல்வத்தோட குறையில்லாமல் எல்லாரும் சேர்ந்து நலமாக இருந்து நிறைய சம்பாதிச்சது எனக்கு கோவில் காளி கோவில் கட்டணும்னு சொல்லிட்டேன். சரியா நல்லா இருக்குமா அதில் கூட இதில் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த தெரியுது அந்த கலரு சுற்றி இருக்க க்ரீனு ஸோ இந்த காது ஒரு மாதிரி நீங்கள் வச்சுருக்கிறது எல்லாம் சரியாக வெறும் இது மட்டும்தான் எடுத்துருக்கேன் வீடியோ அம்மா பேசுகிறதுனா ரெக்கார்ட் ஆகிட்டு கலக்கிறேன் மாவிளக்கு இல்லாததுனால வரல அவள தேன் ஊற்றினேன். மாவிளக்கு தான் மாவிளக்கு
பெருசாக இருக்க போகிறது இல்லை இருந்தாலும் அப்படி தானேம்மா தாய் கண்ணு பெரிய கண்ணு ஒரு குட்டி வந்து நல்லா இந்த அம்மா நான் சொல்லி மாவு இல்லை மாவு வளர்க்கல நான் என்ன பண்ணேன் வெள்ளை மாவு வீட்டில் மாவு தட்டில் போடுங்க யார் போடுறது போட மாட்டேங்களே சாவித்திரி ஏதோ யாரும் போட்டு இலையே காணாம் விலை இல்லை எதிர்பாரேன் வேறு ஒன்றும் பீரோவில் கட்டுது வேலை ஒரு 2 கண்டுகொண்டே இருந்தாலே என் கண்ணுக்கெல்லாம் காட்சி பல வகை தோன்றும்
கருத்தில் நிற்பவளே கனவில் வருபவளே காட்சி தருபவளே கருமாறி நீயம்மா என் கவலையில் போனதம்மா கண்ணீர் பெரியவளே உன்னை கண்ணால் கண்டனாலல்லா என் கண்ணீர் வெட்டி போனதம்மா என் கவலையெல்லாம் உன் காலடியில் வைத்து மறந்தேனம்மா உன் பாதத்தில் வந்து நின்று பணிவாக நெஞ்சி கேட்டேன் பத்தினி தாயாரே நித்திய வாசலியே நீங்காத மனம் கொண்டு நிழலாக உனை தொடர்ந்து நான் நெஞ்சார துடித்து உன் பாதம் அதை வந்தேனம்மா பாதுகாக்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து ருசித்தேன் பார்த்து பார்த்து ரசித்தேன் பார்த்து பார்த்து பேசினேன் கேட்டு கேட்டு இணைத்தேன் என் கவலையும் மறந்து கண்ணீரையும் மறந்து பசியும் மறந்து உன்னையே நினைத்து உறக்கத்தை துறந்து வாழ்நாள் கண்டு கொண்டே இருக்கிறேன் காலம் பல வருடங்களாக கரகரன் வெள்ளவே நான் காரவடை கேட்டேன் சூடாக செஞ்சத்துக்கு சுருத்தோன்னு எனக்கு ஒரு அரிசி அடை கேட்டேன் இதுலயும் கணக்கா சாப்பாடு என்னப்பா ஊமையை வேலையில் மட்டும் இடம் இது ஏன் இடம் வேணும் பத்து கேட்பாரு இல்ல ஆணும் கூப்பிடுவாரு இல்ல வாடையாரு மனுஷாரு ஊருக்கு மட்டும் வடை எனக்கு வடைங்க நாட்டினில பிறந்ததே பெண் பாவமா துடிக்கிறேனே பார்த்து கரண்டி வச்சு இல்லம்மா ரேஞ்சி போனா அதுவே பாதி பேர் நன்றி போச்சு நீங்க மன நிறைவாச்சு அதனால வேறு நன்றி
வேணாமா ஆமாம் கொஞ்சம் சரி ரசம் ரசம் பால் குழம்பு இருக்கும்போது புரிமாடி இடிச்சிட்டு எல்லாரும் கட்டிட்டு போனாங்க கொஞ்சமா